அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரையும் ஓய்ந்திருக்கிறது. கட்சிகள் மட்டும்தான் இனிமே பரப்புரை செய்யக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் இல்லை. ஒவ்வொரு குடிமகனும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அந்த புரிதலோடு ஊடக பொறுப்புணர்வோடு தான் இன்றைய நேர்பட பேசுவை நாங்கள் கட்டமைச்சிருக்கிறோம். எந்த விதமான பிரச்சார துணியும் இல்லாமல் இந்த விவாத நிகழ்ச்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். நிறைவடைந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை. என்ன முடிவெடுக்க போகிறார்கள் தமிழக வாக்காளர்கள்? இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் பத்திரிகையாளர் அனைவருக்கும். திரு ஷியாம், பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இந்த தேர்தலை எந்த மனநிலையிலிருந்து வாக்காளர்கள் அணுக போறாங்க? இந்த தேர்தலை வாக்காளர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு புதிய தலைமுறை ஒரு உதாரணம் படைத்திருக்கிறது. உண்மையிலேயே எனது 45 கால அனுபவத்தில் இதை பார்த்ததில்லை. அதாவது உங்களோட பரப்புரை பேருந்து, இப்போ கூட உங்கள் நியூஸ் டைரக்டர் பேசுனதை கேட்டேன். கலெக்டிவ் விஸ்டம், நம்ம எல்லாரோட கூட்டு ஞானம், இதுதான் தேர்தல் பரப்புரையின் முடிவில் வாக்குப்பதிவை தீர்மானிக்க போகுது. இந்த கூட்டு ஞானத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் முதல்ல. ரெண்டாவது இது ஒரே நாடு ஒரே ஃபார்முலா மாதிரி போயிட்டே இருக்குது. என்ன ஒரே நாடு ஒரே ஃபார்முலானா எல்லாம் பண ஃபார்முலா தான். பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா பணபரப்பான தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பணம் தீர்மானிக்க போகுதுன்றீங்களா? 80% மேல அது தீர்மானிக்கிறதுங்கிறதாங்க என்னோட அபிப்பிராயம். அதாவது என்னோட வழக்கறிஞர் போர்டு முசிறிங்கிற ஊர்ல இருக்கு, திருச்சி மாவட்டம். அங்கதான், அந்த பார்ல தான் நான் மெம்பர். அங்கே இப்போதான் ஒரு 50 lakhs இன்னைக்கு கொடுத்து விட்டுருக்குறாங்க. அங்கேருந்து நண்பர்கள் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற வழக்கறிஞர் நண்பர்களை நம்ம அக்னீஸ்வரனுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்குது. அதாவது நான் அதனால தான் ஒரே நாடு ஒரே ஃபார்முலான்னு சொன்னேன். நீங்கள் அது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து இங்கே அமைஞ்சிக்கிற வரைக்கும்னே நீங்கள் அதை பொதுப்படையாக சொல்லலாம். இந்த தருமபுரி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உண்மையிலேயே கட்டட தொழில் கட்டுமானம் எல்லாமே 2-3 நாளாக நிற்கிதுங்க. நாளைக்கு நாளை கழிச்சுமே யாருமே வரல, வேலைக்கே வரல. என்னன்னா வீட்டுல இருந்தா தான் ரூபாய் கொடுப்பாங்க, வீட்டுல இல்லாம போயிட்டா என்ன பண்றது? விவசாய தொழில் அப்படித்தான் இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். 2 ரூபாய் சிவப்பு நோட்டு கொடுத்ததை நான் பார்த்துருக்குறேங்க 62 காலகட்டத்துல. 67 10 ரூபா கொடுத்ததை பார்த்துருக்குறேன். மதுரை ஆனவளம் ஒத்தக்கடை காலேஜ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அன்றிலிருந்து இன்று வரை இது உயர்ந்திருக்கிறதே தவிர நம்ம எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் இது இறங்கலைங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. தேர்தல் ஆணையத்தால கண்காணிப்புக்கு உள்ளாக்க முடியல, தடுக்க முடியலையா? இன்னைக்கு முடியலங்க. இன்னைக்கு திருநெல்வேலி கலெக்டர் சொல்லியிருக்காரு, 144 குழுக்கள் அமைத்திருக்கிறோம். எதுக்கு குழுக்கள் அமைத்திருக்கிறாருன்னா பண விநியோகத்தை கண்காணிப்பதற்கு. அப்ப இன்னமும் நம்ம 144 குழு அமைச்சுதான் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தணுங்கிற நிலைமையில தானே இருக்கிறோம். ஒரு ஜனநாயகத்திற்கான இழுக்கு. நம்ம எவ்வளவு பிரச்சாரம் பண்றோம், எவ்வளவு நம்ம பேசுறோம், ஆர்கே பேசுறாரு, எல்லாருமே பேசுறோம். நீங்க ஒரு பெரிய பஸ் பயணம், உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் மக்கள் விழிப்புணர்வு அடைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா யாரும் விடுவதில்லை. இப்போ உதாரணமா ஒரு அரசியல் கட்சி கொடுக்கும்போது இன்னொரு அரசியல் கட்சி தடுக்கலாம்ல. போன வாட்டி எல்லாம் விளக்கணிச்சிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அந்த தேவையே இல்லை. என்னன்னா எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. அப்ப யாரை தடுப்பது? இந்த கேள்விதான் ஒரு பெரிய, ரொம்ப பெரிய பூதாகரமா இருக்கு. இதை நாம் ஏதாவது ஒரு வகையில களையாவிட்டால் அது ஜனநாயகத்திற்கு பெரிய அவமானமா தான் முடியும். ஓகே, களம் மாறி இருக்கா? 2014, 19 அது மாதிரி இந்த முறை களம் மாறி இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கா? கடந்த தேர்தல்கள மாதிரி எதிர்ப்பு அலை, ஆதரவு அலை அப்படின்னு ஒரு முன்முடிவோடு இந்த தேர்தல் அணுகப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த முறை ஏதாவது அந்த மாதிரியான முடிவுகளோடு மக்கள் தேர்தல் அணுகுறாங்களா? பெரிய அலை இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது சைலண்டாக எங்கேயாவது வேவ் அடிச்சுட்டு இருந்தா தான் உண்டு. ஆனால் எதிர்ப்பாலையும் தெரியல, ஒரு கோபாலையும் எனக்கு தெரியல. மத்திய அரசுக்கு எதிராக கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. நம்ம அதை பற்றி இன்றைக்கு பேச முடியாது. ஆனால் அடிப்படையில எது இதை தீர்மானிக்கும் அப்படின்னா, 90% வாக்குப்பதிவு வந்தால் எல்லாமே மாறுங்க. இப்ப நம்ம 70-72 நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். சென்னை பாத்தீங்கன்னா இவ்வளவு படித்தவங்க இருக்கிறாங்க, 55க்கு மேல வரவே மாட்டேங்குது. அப்போ குறைந்தபட்சம் நம்ம 80, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல சரி ஏதாவது அவங்க பாரி போயிருப்பாங்க, வெக்கேஷன் போயிருப்பாங்க, 80வது வரணும், 75வது வரணும்.
சாதாரண ஊர்களில் வந்து 90% நம்ம எய்ம் பண்ணோம்னா இதெல்லாம் மாத்தலாம். அதாவது பணம் கொடுத்தாலும் பயன் இல்லைங்கிற முடிவுக்கு அரசியல் கட்சிகள் வந்துருச்சுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு ஒரு ஒற்றுமை. போன தேர்தலையும் வந்து மத ரீதியான பிரச்சாரம் இருந்தது. இந்த தேர்தலையும் நாளைக்கு வந்து சூரிய திலக், அதாவது சூரிய போட்டு எங்க அயோத்தியில தானே விழுதானா இல்ல லென்ஸ் கொண்டு வந்து நம்ம அடிக்க போறோம். அப்ப அதுக்கு வந்து அஸ்ட்ரோ பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் பல நாட்களாக வேலை பார்க்கறாங்க. சூரிய ஒளிக்கதிர் இருந்து நெத்திக்கு நேர ஸ்ரீராமர் நெத்திக்கு நேர திருப்புறாங்க. நீங்க எவ்வளவு புராதனமான கோயில்கள்ல இந்த மாதிரி ஒளி விழுகிறத, சந்திர ஒளி விழுகிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். எல்லாம் 1000 years 1500 years பேக் ஒரு கட்டட அறிவோட செஞ்ச கட்டடங்கள். இப்போ வந்து மேன்மேட் டெம்பிள், அந்த மேன்மேட் டெம்பிள்ல இப்படியான ஒரு சூரிய பொட்டு வைத்தால் அது வந்து வாக்காளர்கள் மனதை கவரும். இப்படியான அந்த பழைய விஷயங்களும் இந்த தேர்தலிலும் தொடர்கிறதுங்கிறதா என்னை போன்றவர்களுக்கு வேதனை. ஓகே, திரு ஆர்கே, திரு ஷியாம் சொன்ன அந்த சைலண்ட் வேவ்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதற்கு முன்பு விவாதத்திலையும் அது பேசப்பட்டது. 2 விஷயம் அப்படின்னா வாக்காளர்கள் இந்த சைலண்ட் வேவை வந்து கடைபிடிப்பாங்க. ஒன்று வந்து முன்முடிவோடு இவங்க தான் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு தேர்தல் இருக்கு அப்படின்னா அப்படி அணுகப்பட்டா ஒரு அமைதி இருக்கும் வாக்காளர்கள்ட்ட. இன்னொன்று, ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயாராகி மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன்ல வாக்களிப்பதன் மூலமாக அந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையிலையும் களம் அமைதியா இருக்கும் அப்படின்னு. இந்த சைலண்ட் வேவ், திரு ஷியாம் சொன்ன சைலண்ட் வேவ்ங்கிறது என்னன்னு ஏதாவது யோசிக்க முடியுதா? அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக திரு ஷாம் சொன்ன மாதிரி மிக வரவேற்புக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க, புதிய தலைமுறை. அதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அதை இந்த மாதிரியான ஒரு விவாதத்துல பங்கேற்பதில் எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. அரசியல் பேச வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், நம் கருத்துக்களை மட்டும் பரிமாறலாம், அது அதை விட பெரிய மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை ஒரு வேவ் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவு சிரமப்பட்டு நாங்க தினமும் விவாதத்தை கட்டமைக்கிறோம். நீங்க சண்டை போட வேண்டாம், அரசியல் பேச வேணான்றீங்க. தினமும் நாங்க அரசியல் தான் பேசுறோம். இன்னைக்கு போட்டா கூட ஓகே தான் இருக்கு. இன்னைக்கு சண்டை போட கூட இல்ல, சில இடங்கள்ல வந்து அது விவாதம் வந்து வழி மாறி வேற எங்கேயோ போய் பர்சனல் அட்டாக்ல முடிஞ்சு இவர் எப்போ இப்படித்தான் பேசுவாரு, இவர் இன்னாருக்காக பேசுறாரு, அது கருத்தை வந்து கருத்தியல் ரீதியாக மோதினால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாம பேசிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் அது பிரச்சனைக்குரிய விஷயமே கிடையாது. ஆனால் சிலர் வந்து உடனே ஒரு முத்திரை குத்திட வேண்டியது. ஏன்னால் இப்ப இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருடமாக அது ஒரு முத்திரை குத்தினால்தான் அவரை வந்து அந்த கட்டத்துக்குள்ளால் நிறுத்திடணும். அவர் அந்த கட்டத்துக்குள்ளால் நிறுத்தலைன்னா அவங்களுக்கு அது அந்த நபரை வந்து எதிர்கொள்ளவே முடிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. நீங்க சொல்ற விமர்சனங்கள்ல இருந்து நான் ஒரு புள்ளியில கூட மாறுபடல. ஆனா இந்த மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள் வந்து தமிழ்நாட்டு மக்களை அரசியல் மயப்படுத்தி இருக்கு அப்படின்றதுலயும் மாற்று கருத்து இல்லை இல்லையா? நிச்சயமாக தமிழக மக்களினுடைய அந்த மாற்றத்துக்கு காரணமே வந்து அறிகுறியானது ஆரம்ப புள்ளி புதிய தலைமுறை தான். அதுல இருந்து ஆரம்பித்து கொண்டு பல செய்தி நியூஸ் சேனல் ஆனாலும் சரி, இன்னைக்கு இருக்கின்ற யூடியூப்ஸ் ஆனாலும் சரி, இதனாலதான் ஏறத்தாழ ஒரு 90% மக்கள் வந்து இன்னைக்கு அரசியல் ஞானத்தோடு இருக்கிறார்கள். அறிவு கிடையாது, ஞானம். அவர்கள் வந்து நமக்கு இப்ப கிளாஸ் எடுப்பார்கள். இப்ப நான் வந்து சொன்னேன்னு வச்சுங்க, வெஸ்டர்ன் ரீஜன்ல வந்து ஓரளவுக்கு எடப்பாடிக்கு கை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தோடு மக்கள் இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னா, அங்க ஒரு சைலண்ட் வேவ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, என்னங்க அப்படி சொல்றீங்க, நாங்க வந்து திமுக கூட தான் கையில கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை வந்து இந்த அளவுக்கு பெரிதாக நாய்டா சேனல் எல்லாம் விக்டரி ஆயிட்டாரே, ஜெயிச்சு விட்டாரே என்று சொன்னா, இல்லங்க அது கிடையாதுங்க, சோசியல் மீடியால மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன்ல இருக்கிறவங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிரதமருக்கு எதிரான அந்த மனநிலை வந்து அது வந்து பிரதமர் வரும்போது யாரும் ஒண்ணும் காமிக்க போறது இல்லை. ஆனால் பிரதமர் வந்து போய்விட்டு அது எதற்காக வந்தார்கள், 7 முறை எதுக்காக வந்தார்கள், 8 முறை எதுக்காக வந்தார்கள், அதற்கு முன்னால் வந்தார்களா, இங்க வெள்ளம் பாய்ந்தது அந்த டைம்ல வந்தார்களா, இதெல்லாம் வந்து நான் எவ்வளவோ விவாதித்த விஷயம்தான். ஆனால் அதற்கான எதிர்வினை என்பது நீங்க ஒரு ஒப்பீனியன் போல் எடுக்கும் போதோ இல்லை என்றால் நீங்க வந்து ஒரு கருத்து கணிப்பாக நீங்க போய் பைக்கு நீட்டும் போதோ நிச்சயமா கூற மாட்டார்கள். அவர்கள் வந்து ஆமாங்க நல்லா இருந்துங்க, இது நல்லா ஷோ நல்லா இருந்ததுங்க, இது ரோட் ஷோ இருந்துங்க, அந்த மாதிரி தான் பேசி போவார்கள். ஆனா அதனுடைய அந்த எதிர்முனை எங்க ஆட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு போலிங் பூத்ல தான் நான் பார்க்க முடியும் என்று நான் கருதுறேன். அது சைலண்ட் வேவோட வெளிப்பாடா இருக்கா? அப்படிதான் வெளிப்படுத்த போறாங்க. அது வந்து அந்த சைலண்ட் வேவ் என்ன சொல்லுது? முன்முடிவோடு அணுகப்படக்கூடிய தேர்தலாக இருக்கா, இல்ல ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக மக்கள் முடிவு செய்யறாங்களா இந்த முறை?
இல்ல, இந்த முறை மாற்றத்துக்கான தேர்தல் இல்லை என்று நான் கருதுகிறேன். 2026 தான் ஒரு வேலை மாற்றத்துக்கு ஆன ஒரு தேர்தலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2024 என்ற தேர்தலில் வந்து மக்கள் முடிவு செய்துள்ளார்கள். யாரை வேண்டும் என்று முடிவு செய்தார்கள், யாரை வேண்டும் என்றதை விட யார் வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்தார்கள் என்றுதான் நான் காண்கிறேன். அது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் வந்து பல விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த ஒரு ரீதியில் பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இங்கே தேர்தல் நடக்கிறது. அப்கோர்ஸ் 102 நினைக்கிறேன், 102 சீட்ல மறுபடியும் தேர்தல் நடக்கிறது. ஆனால் தமிழகம் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற பிளஸ் புதுச்சேரியில் இருக்கின்ற 40 சீட்டில், அதாவது அனைத்து சீட்டுகளும் வந்து நாளைக்கு வந்து தேர்தல் நடக்கிறது. இதிலும் தமிழகம் ஒரு முன்னோடியாக இருக்கும், இந்தியாவுக்கு வழிகாட்டும் என்ற இடத்தில் இருந்துதான் இந்த தேர்தலை வந்து தமிழகம் அணுகிறதான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி நாம் இன்னொரு விஷயம் வந்து நிச்சயமாக மறந்துவிட முடியாது. இந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு என்ன பண்றது, கீன்லி ஃபாட் என்று சொல்லுவோமே, அதாவது பிரச்சாரம் என்பது இந்த அளவுக்கு கூர்மையாக அது அதிமுகவானாலும் சரி, திமுகவானாலும் சரி, பாஜகவானாலும் சரி எடுத்து சென்ற ஒரு தேர்தல் நான் இதைத்தான் பார்க்கணும். அது குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை இதோட தீவிரமான ஒரு களம் காணுவது இதுதான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் இருந்து கிடையாது. பிரதமர் வந்து இத்தனை முறை வரதானாலும் சரி, ஒரு பிரதமர் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய ஹிஸ்டரியிலேயே வந்து 47 இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இத்தனை முறை ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவது இதுதான் முதல் முறை. நமக்கு வந்து மன்மோகன் சிங் மாறின்ற பிரதமர், அதாவது திமுகவுக்கு அதாவது தமிழகத்திலிருந்து 13 அமைச்சர்கள் இருந்த மந்திரி சபை இருந்திருக்கிறது. 2004 இருந்து 2009 வரையான மந்திரி சபை. அந்த சமயத்துல கூட ஒரு மன்மோகன் சிங்கோ இல்லை என்றால் அதுக்கு முன்னால் ஒரு நரசிம்மராவோ, ராஜீவ் காந்தியோ, ஒரு தலைவர் கூட ஒரு இத்தனை முறை வந்து தமிழகத்துக்கு வந்து கிடையாது. அப்ப இந்த தமிழகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு பிரதமர் வந்து எடுத்து காட்டுகிறார். ஆனால் இந்த பிரதமருக்கான மறுபடியும் என்னவாக இருக்கும் என்று எனக்கு இந்த சைலண்ட் வேவ் வந்து மிக தெளிவாக உணர்த்துகிறது. அது நான் இங்க கூறக்கூடாது, அதனால கூறவில்லை. ஓகே, அப்ப யார் வேண்டும் யார் வேண்டாம் அப்படின்னு எப்போதுமே மக்கள் தெளிவா வாக்களிப்பார்கள். அதுவும் இந்த முறை இருக்கும், அதேதான் ஸ்ட்ராட்டஜி. யார் வேண்டாம் என்பதுல மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார்கள். யார் வேண்டும் என்பது 2026 தான் தெரியும் என்று நான் கருதுகிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த பணப்பட்டுவாடா பத்தி பேசினாங்க. பல இடங்களில் வந்து நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பணம் பட்டுவாடாவில் அதிமுக திமுக ரொம்ப வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது வந்து பாஜக ஏதாச்சும் ஒரு காரத்தோடு கொண்டு நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவோம் என்ற அந்த ஐயத்தில் பல இடத்துல இருக்கிறாங்க. அதனால வந்து இப்ப பண டிஸ்ட்ரிபியூஷன் வேண்டாம் என்றெல்லாம் சில இடங்களில் முடிவு செய்ததாக கூட நான் அறிகிறேன். அப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியாது. பணம் போகலன்னா இது வந்து ஓட்டு பண்ணுவாங்களா என்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா, இந்த தேர்தல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2-3 இளைஞர்கள் கூட என்கிட்ட சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு இல்லைன்னா 2 லட்சம் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கறதா இருந்தால் யாருமே, அதாவது நடுத்தர வர்க்கத்திலிருந்து யாருமே வந்து இனி களம் காண முடியாது, யாருமே வந்து ஒரு எம்பி தேர்தலில் நிக்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது என்ற விஷயத்தை உணர்த்தினார்கள். நிச்சயமாக காஸ்ட் என்று பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு வந்து நீங்க வந்து 500 ரூபாய் கொடுத்தா எங்க போய் நிக்குது? 50 கோடி 60 கோடிக்கு வந்து நீங்க எங்க போய் அதை எப்படி how will you recoup it? அப்ப அதன் பிறகு நீங்க ஊழல்வாதியாகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு தலையாய பிரச்சனையா இருக்கிறது. சில தொகுதிகளில் செய்ய போகிறார்கள் நான் அறிகிறேன். அப்ப அது நிச்சயமாக அந்த கட்சிகள் அப்படி செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நாம் அவர்களை பாராட்டலாம். ஓகே, திரு பாக்கி, இந்த தேர்தலில் முதல் தலைமுறை வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், இளைஞர்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கு பல கனவுகள் இருக்கும். நம்மை ஆளுகிற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுவாங்க. ஆனால் இளைஞர்களுக்கு கனவு இருக்குது, எதிர்காலம் பற்றிய எண்ணம் இருந்தாலும் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய இதுதான் ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு சரியான அணுகுமுறை இருக்கா அப்படிங்கிறது கேள்விகள். இவரோட பிரச்சாரம், அவரோட பிரச்சாரம், இந்த கட்சியோட பிரச்சாரம், அந்த கட்சியோட பிரச்சாரம், அதை கேட்டுட்டு இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதுல இவங்களுடைய தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தான் இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எதிர்காலம்னா என்ன? வேலை வாய்ப்பு, பொருளாதார வாழ்க்கை, ஸ்திரத்தன்மை, அடிப்படை கட்டமைப்பு, கல்வி, இதை சார்ந்ததா தான் இளைஞருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதை ஒட்டி தான் வாக்குகளை தீர்மானிப்பார்கள். ஒரு விஷயம், நான் அதிகமான வாக்குப்பதிவு எப்போ எல்லாம் இருக்கோ அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணத்துக்கு 65% இப்போ தான் பார்த்தேன், 65% வாக்களிப்பு வந்து 1977 இருந்தது. அதை வந்து எமர்ஜென்சிக்கு எதிரானது. இது மாதிரியா தமிழ்நாட்டில் 96 அப்படி போட்ட ஒரு நிலைமை இருந்தது.
ஆக அதிகமான வாக்குப்பதிவு என்பது ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கியதாக இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் அது அல்லாத நிலையில் மக்கள் வந்து சாதாரணமாகவே இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நானும் அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி நானும் உங்கள் பணியை தேர்தல் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதில் நீங்கள் எடுக்கிற முயற்சி, புதிய தலைமுறை எடுக்கிற முயற்சிக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எப்படின்னா வாக்களிப்பது நம்ம கடமை. இப்போ கார் ஓட்டுறோம், 2 வீலர் ஓட்டுறோம்னா நம்ம கையில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ட்ரெயினில் போகிறோம்னா நமக்கு ரயில்வே டிக்கெட் வேணும். அந்த மாதிரி இந்த நாட்டினுடைய என் தலைவன் யார், என்னை ஆளக்கூடியவர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான உரிமை நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட அதிகமானது அந்த உரிமை. அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். அப்போ வாக்குச்சாவடிக்கு வரணும். என்ன பியூட்டினா, இன் இந்தியா பீப்புள் ஆர் பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு ருக்மணி அருள் சொன்னாங்க. எல்லாரும் அரசியல் பற்றி பேசுவோம், அரசியல் சித்தாந்தம் இருக்கும், ஏதோ ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் தேர்தலில் வாக்களித்தல் என்பது மிக மிக முக்கியம். அது முக்கியமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நிலைமைகள் மாறுது. இப்போ இந்த ஆண்டு வந்து தேர்தல் விஷயத்தில் பார்க்கும்போது சில மகிழ்ச்சியான வரவேற்கத்தக்க அம்சங்கள்லாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு 100 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் வாக்களிக்கிறாங்க ஒன்று. அப்புறம் வயதானவர்கள் 85 வயசு ஆச்சுன்னா அவங்க வீடு தேடி வாக்களிப்பு. அப்போது வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது அப்படின்னா வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் வந்து அதிகமாகிடுச்சு. அது இன்னும் அதிகரித்தா ஜனநாயகம் நல்லது. ஏன்னா 140 கோடியில் ஒரு குறிப்பிட்டது இப்போ 95-98 கோடி தான் வாக்களிக்க போகிறாங்க. அவங்களையே எந்தெந்த கட்சிக்கு ஸ்பிளிட் ஆகிடும், சுயேட்சைகள்லாம் போக. மீதி இருக்கிறவர்கள் அமர்ந்த அதிகமான வாக்குகளை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் மக்களவைக்கு செல்லுகிற தலைவர்கள். அதில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான வாக்குகள் இந்த முறை செதறுமா, ஒரே புள்ளியில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல. நமக்கு செதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமான சொல்லுது, என்னோட பார்வை அக்ராஸ் கண்ட்ரி அல்லது தமிழ்நாடு கூட எடுத்துக்கலாம். சித்தாந்தம் கொள்கை என்பது ரெண்டாம் பட்சம் தான். எனக்கு அடிப்படை தேவை, எனக்கு வந்து ரேஷனில் பொருள் கிடைக்கணும், அத்தியாவசிய பண்டங்கள் கட்டுப்படியான விலையில் வேணும், எனக்கு அடிப்படையான மின்சாரம் தேவை, நல்ல ரோடு வசதி தேவை, நல்ல குடிநீர் கிடைக்கணும், எனக்கு வந்து நான் வசிக்கிற இடத்துல எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை சித்தாந்தத்தில் விட்டுட்டு இதெல்லாம் நிறைவேற்றுகிற ஆட்சியாளர்களுக்கு அவர்களை நோக்கித்தான் மக்களுடைய இயல்பா இருக்கு. இல்ல இதை தானே சித்தாந்தமா சமூக நீதின்னு சித்தாந்தத்துக்குள்ள, அதாவது சித்தாந்தம் சார், சித்தாந்தம் ஒரு ஐடியாலஜி ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஐடியாலஜி தான் உங்களுக்கு தீர்வாகும். அதாவது இடதுசாரி ஆளுகிற உலக அளவில் நான் பார்க்கிறேன், இடதுசாரி ஆளுகிற சில நாடுகள் பிரமாதமான நாடுகளாக இருக்கு. கியூபாவை எடுத்துக்கோங்க. வலதுசாரிகளாக முதலாளித்துவ நாடுகளாக இருக்க, ஜனநாயக நாடுகளாக இருக்கிறது சிங்கப்பூர் இருக்கு, அதுவும் வளமான நாடாக இருக்கு. அதே மாதிரி சில நாடுகளில் சித்தாந்தம் இடதுசாரியாக இருந்தாலும் வலதுசாரியாக இருந்தாலும் மோசமான சூழல் இருக்கு. நம்ம அதனால தான் சித்தாந்தத்தை முன்னெடுப்போம். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை பேசக்கூடிய சித்தாந்தம் வெர்சஸ் அதற்கு எதிராக நிற்கக்கூடிய சித்தாந்தம் அப்படின்னு தானே பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. சார் அதை சொல்றாங்க, இந்த சித்தாந்தம் இருந்தாதான் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. இல்ல அந்த சித்தாந்தம் இல்லை, இந்த சித்தாந்தம் சொல்றாங்க. நமக்கு அது இல்லை சார். நம்ம ஏன் வேலை, எனக்கான சாப்பாடு, எனக்கு இருக்கிற இடம் அப்படின்னு அடிப்படை பிரச்சனைகள் தான் தீர்மானிக்கும். அதுதான் தீர்மானிக்கும் எல்லா தேர்தலையும், எல்லா காலத்திலையும் பெரும்பாலும் அதை நோக்கி தான் நகருது. அண்ணன் சொல்றாரு பணப்பட்டுவாடை பத்தி சொல்றாரு, அது தவிர்க்க முடியாது. இந்தியாவில் வந்து எப்படி சில விஷயங்கள் இயல்பா மக்கள் மத்தியில் மாறிடுச்சோ அது வேற. ஆனால் இந்த தாக்கம் வந்து ஏற்படுத்தும். பேச்சு ஷியாம் சாரா அண்ணன் அண்ணன்ட்டீங்க. திரு ரகு, இந்த ட்ரெண்ட் வந்து இந்த பிரச்சார தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த லாஸ்ட் 2 நாட்கள்ல, கடைசி 2 நாட்கள் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இந்த முறை மாறுமா? இல்ல, மக்கள் வந்து சடனா வந்து அவங்க மனசை மாத்திப்பாங்கன்னு தோணல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் 18வது பாராளுமன்ற தேர்தல் சுதந்திர இந்தியாவோட வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். நம்ம இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம ஜனநாயக விழுமியங்களோட முன்னே செல்வோமா அல்லது வேறு திசையில் செல்வோமா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுற தேர்தல். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகம். மக்களை வந்து நம்ம குறைச்சி எடப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து அந்த நம்ம இந்தியா மாதிரி வந்து இன்கம் டிஸ்பேரிட்டி உள்ள, அப்புறம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டிஸ்பேரிட்டி உள்ள நாடுகளில் நம்ம நினைக்கக்கூடும் அவங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு. பட் அவங்க வந்து தே ஹவ் ஆல்வேஸ் ஆக்டட் ஸ்மார்ட்லி. நீங்கள் 1980 எடுத்துக்கங்க, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்னால சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி ஆட்சி கொண்டு வராங்க. எதிரணி வந்து பயங்கர கூட்டணியோடு இருக்குது. அது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அந்த மக்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு தே நோ வாட் தே ஆர் டூயிங். அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு எப்போதுமே இருக்குது. அதுவும் அந்த நேட்டிவ் விஸ்டம்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக பிஹெச்டி ஐஐடியில் படித்தவங்கள விட எதுவுமே படிக்காதவங்களுக்கு அந்த பெரிய விஷயங்களை கட்டுடைச்சு இதுக்காக நான் இப்படி ஓட்டு போடுவேங்கன்னு சொல்கிற அந்த திறமை இருக்குல்ல, நம்ம பாராட்டி ஆகணும். அதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்க்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒன் ஓட் ஒன் வேல்யூங்கிறத வந்து அவங்க டிட்டர்மின் பண்ணாங்க பாருங்க. ஆரம்பத்தில் இந்த யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம். அப்போ வந்து நம்ம லிட்ரஸி ரேட் வந்து 15% 17% இருந்தது 1952. அந்த சமயத்திலேயே எல்லாருக்கும் ஒரு ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் 1970க்கு அப்புறம் தான் வாக்குரிமையே கிடைச்சிது. அமெரிக்காவில் யூகேல 100 வருட போராட்டங்கள், சஃப்ரஜெட்ஸ் வந்து உயிரையே கொடுத்தாங்க எங்களுக்கு வாக்குகள் வேணும்னு. எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் எல்லாருக்கும் சம உரிமை, இந்த சமத்துவம் வந்து தேர்தலில் கிடைச்சது பார்த்தீங்களா? அதுக்கு உண்மையே நம்ம பெருமைப்படணும். நீங்க வந்து பெண்களோட ஓட்டிங் பேட்டர்ன் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ், ஏன்னா இந்த எதை வச்சு அவங்க தான் அந்த விலைவாசி உயர்வா இருக்கட்டும், ஏன் வேலையில்லை திண்டாட்டத்தின் மூலமா ஃபீல் பண்றது கூட அவங்க தானே. அவங்க மகனோ சம்பாதிக்க முடியல அப்படின்னா அவங்க வீட்டை மேனேஜ் பண்றது பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் இளைஞர்களும் பெண்களும் ஒரே புள்ளியில இணைகிறாங்க, ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. தெரியும். ஏன்னா அந்த பெயின் வந்து நீங்க வீட்டை மேனேஜ் பண்றவங்களுக்கு தானே தெரியும். அந்த பசங்களுடைய கஷ்டங்கள் கூட அம்மாட்ட வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஷீ நோஸ். இப்போ ஏறமான்னு சொல்லுவார்ல, எங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து நம்ம சொல்லவே வேணாம். நம்ம அம்மாட்ட போய் சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம்னா வீட்டில் யார் வேணால் போய் சொல்லலாம், அம்மாட்ட சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம என்ன தான் வந்து திறமையாக போய் சொன்னாலும். ஸோ அவங்களுக்கு வந்து பசங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அஃப்கோர்ஸ் நம்ம இளைஞர்களுக்கு வந்து எல்லா தரப்பட்ட இளைஞர்களுக்கும், நான் வந்து படித்தவர்கள் மட்டும் இல்லை, அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும். இதெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுதானே வந்து ஒரு ஈக்குவாலிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அரசுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வை கடந்து மத அடிப்படையில், சாதி அடிப்படையிலையும் பிரச்சாரம் கூர்மைப்படுத்தப்பட்டது இந்த தேர்தலில். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதான் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனக்கு மிகப்பெரிய கவலை அதுதான் கார்த்திகேயன். வந்து நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால சொல்லுவேன். இந்தியா வந்து 8 முறை ஒலிம்பிக்ஸில் ஹாக்கியில் கோல்டு ஜெயிச்சாங்க இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காம்போசிஷன் ஆஃப் த டீம். அதில் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்ல இருந்தும் ரெப்ரசன்டேஷன் இருந்தது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நம்ம வந்து 28-32 நம்ம ஜெயிக்கும் போது டீமில் 7-8 பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ். அவங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனால் ரெப்ரசன்டேஷன் வேற லெவலில் இருந்தது. உலகத்தையே ஹாக்கி கற்றுக் கொடுத்தோம். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் பார்ட்டிசிபேஷன், சீக்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்மளுக்கு தெரியும். ஒரு சிங்கிட்டேருந்து இன்னொரு சிங்குக்கு பால் போகும், இன்னொரு சிங்கு கோல் அடிப்பாருங்கிற அளவுக்கு அவங்க வந்து டீமில் இருந்தாங்க. அதுமாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் அதர் பார்ட்ஸ். ஈவன் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஹாக்கி சாம்பியன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ். இந்த டைவர்சிட்டி இருக்குல்ல, இது ஸ்போர்ட்ஸில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கணும். நான் சொல்கிறது மேபி வந்து சில பேர் பூமர்த்தனமாக இருக்குன்னு நினைக்கலாம். இதுதான் உண்மை, இதுதான் நம்மளோட பெருமை. நம்மள்ட்ட இருக்கிற கலாச்சாரம், நம்மள்ட்ட இருக்கிற அந்த பன்முகத்தன்மை, உணவு, மொழி, எல்லா உடை, எல்லாத்துலேயும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கும் வந்து நாகாலாண்டில் இருக்கிறவங்களுக்கு என்னங்க ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்குது. பட் வி ஆர் இண்டியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இணைக்குது இல்லையா? அது வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்குமே கிடையாது. இந்த அளவுக்கு டைவர்சிட்டி உலகத்தில் ஒரு நாடு கூட சொல்ல. அது பிளவுபடுத்தப்பட்டுச்சு இல்லையா? சாதியாக, மதமாக அது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆமா ஆமா. ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ அவங்க வந்து ஓட்டளிக்கிறத சதவீதம் அதிகமாச்சுன்னா, அல்லது அவங்களுடைய, ஏன்னா அவங்க வந்து ஜென்ரலி தே ஆர் நாட் கரப்டட். அவங்க வந்து பணத்துக்காக ஓட்டு போடுற டைப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்னசென்ஸ் ஸ்கூல் காலேஜ் லெவலில் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. அது ரைட்டோ தப்போ அதை அவங்க ஓட்டு போட போகிறாங்க. எனக்கு பணம் கொடுத்து நான் இவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற மென்டாலிட்டியில் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற போது அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும், படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். எல்லாத்தையும் விட வந்து இப்போ நீங்கள் அந்த சோஷியல் ஹார்மனி பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட் ஃபைட்ஸ், எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்கூல் காலேஜஸில் வந்து இந்த ஜாதி மதம்லாம் பார்த்து பழகிற டைப் யாருமே கிடையாது. ஜென்ரலாக அவங்க வந்து ஒரு பியூராக தான் இருப்பாங்க. போக போக தான் வந்து அவங்க இந்த பிளவுகள்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. மேபி அவங்க கூட வயசான அதில் ஈடுபடலாம். பட் அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஓட்டிங் அஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் வந்து ஜென்ரலி அவங்களுடைய மனசு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த ஹார்மனி கிடக்கூடாதுங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கண்ட்ரியை யுனைட் பண்ணமே தவிர அது வந்து இன்னும் டிவைட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிவைட் ஆயிருக்கு, நீங்க சொன்ன மாதிரி முன்ன மாதிரி இல்லை. இந்த டிவிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கவலைக்குரிய லெவலுக்கு வந்திருக்குது. அந்த அந்த காயத்துக்கு கொஞ்சம் மருந்து மாதிரி இருக்கணும். ஐ மீன் ஹூவர் வின்ஸ்
he should or she should try to unite the country. அந்த ரிசல்ட் வந்து பிணைக்கிற ஒரு சக்தியா இருக்கணும்ங்கிறது மக்கள் தீர்ப்பு அப்படின்னு ஏத்துக்க மனநிலை வந்துடணும்ன்றீங்க. அஃப்கோர்ஸ் இல்ல, எல்லாருடைய வேலையுமே எல்லாருமே இந்த வந்து நாங்க வந்து இந்த தேசபக்தர்கள்னு சொல்றவங்க எது வந்து நாட்டை பிளக்குதோ அதை வந்து பிளவுபடுத்துதோ அதற்கு அந்த வேலையை செய்யக்கூடாது. அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதை செய்யக்கூடாது. நம்ம ஈவன் வாக்குகளுக்காக கூட அதே மாதிரி நம்ம வந்து ஒரு குறுக்கு வழியில போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வேணும். இப்போ நீங்கள் பணத்தை பற்றி ஒன்று சொன்னீங்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ கேரளாலேருந்து நம்ம வர அருமையான படங்கள் பார்க்குறோம். ஃபஹத் ஃபாசில் படமாக இருக்கட்டும், மஞ்சுவேல் பாய்ஸாக இருக்கட்டும், கொண்டாடுறோம். கேரளாவோட அதிக அளவில் நம்ம கலெக்ஷன் கொடுக்குறோம். ஆனால் அந்த கேரளாவில் ஏன் வந்து வாக்குகளுக்கு பணம் வாங்குறதுன்னு யோசிக்கணும். அந்த அவேர்னஸ் இருக்குது மக்கள்கிட்ட. நீங்கள் வந்து ஒரு எந்த கட்சி போய் கொடுத்தா கூட மேபி அங்கங்கே இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரி கேரளாவில் இந்த பணப்புழக்கம் டியூரிங் எலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டையே வந்து கண்ட்ரிக்கு கொடுத்தவங்க கேரளா 1960 அது மினிமம் கோட் ஆஃப் கான்டக்ட்னு அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஒரு மினிமம் டிசிப்ளின் நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கணுங்கிற மாதிரி இந்த எலெக்ஷனுக்கே அவங்க அதை கொடுத்தாங்க. அது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் யாரை வேணா கேளுங்க, கேரளாவில் இந்த அளவுக்கு பணப்பழக்கம் கிடையாது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் நிற்கிற வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு, அவங்களுடைய செலவழிக்கும் திறன், இதெல்லாம் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது. இது மறுக்க முடியாத உண்மை. இது சாதாரண மக்களுடைய, சாதாரண மனிதர்களுடைய எலெக்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னா உங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்கணும், இவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோதாங்க செய்வாங்க? ரோட்டில் குப்பை போடக்கூடாதுன்னா மனிதர் அந்த மக்களுக்கும் அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. நீ வந்து ராங் சைடில் போகக்கூடாது ரோட்லன்னா எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியும். எவ்வளோ நீங்கள் கேமரா வைப்பீங்க? அவங்களுக்கு பொறுப்பு இல்லை, கூட்டு பொறுப்பு தான். அப்சல்யூட்லி. ஏன்னா அத்தாரிட்டி மூலமா மட்டுமே இதை திருத்திட முடியாது. அந்த பார்ட்டிஸ் கன்சர்ன் should reform themselves and should have some conscience. திரு அக்னீஸ்வரன், 4 முனை போட்டி இல்ல பல முனை போட்டி இந்த முறை வாக்குகளை சிதறடிக்குமா இல்ல ஒருங்கிணைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுவரைக்கும் எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்குது, மக்களை எப்படி கவர்ந்திருக்கிறது, ஒரு 5 ஆண்டு காலம் வந்து மக்கள் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அல்லது மகிழ்ச்சியான ஒரு திட்டத்தை வரவேற்கிறாங்கன்றத தேர்தலினுடைய ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் இந்தியாவில் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, 142 கோடி. அதில் இந்தியாவில் 98 கோடி வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 6,23,925,000 பேர். அதில் பெண் வாக்காளர்கள் 3,17,00,000, ஆண் வாக்காளர்கள் 3,06,00,000. இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுவது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா புதிய தலைமுறை புதிய சிந்தனையோடு எங்களுக்கும் தான் என்று ஒரு கட்டுப்பாடோடு நடத்துவதற்கு என்ன போன்றவங்களுக்கு அது ஒரு சுதந்திரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி தராசு சியாம் சார் சொன்னாங்க, அது உண்மைதான். இப்போ இந்த காசு கொடுக்கறத தடுக்க முடியல அப்படின்னு இருக்குது, கொடுக்குறாங்க. வர்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் இவ்வளவு நாள் பேசுனது போதும்பா, 2 நாள் அமைதியா காசை மட்டும் எண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காதான் இந்த 2 நாள். ஆகவே இதை தடுக்க முடியவில்லை. நம்ம ரகு சார் சொன்னது மாதிரி நீங்க கேரளாவில் கொண்டு போய் காசு கொடுத்தீங்கன்னா இவர் காசு கொடுக்கிறாருன்னு சொல்லி புடிங்கி வச்சுக்கிட்டு போலீஸ் சொல்லக்கூடிய மாநிலமும் இந்தியாவில் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய தமிழகம் இந்த பணத்துல இன்னும் கட்டுப்பாடு, கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனால் இன்னே 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 2014 1 லிட்டர் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு தான் நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படிதானே பேசணும் நாம. ஆனால் அது நம்ம சார் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, நம்முடைய ஆர்கே சார் சொல்லும் போது அவருடைய வந்த செய்தியே சொல்லுகிறது, நாம் வெளிப்படையாக பேசாமல் இருப்பதுதான் தவறுகள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே வருது. ஒரு சின்ன அழுகுன ஆப்பிள் தான், ஆனா அழுகுன ஆப்பிள் கெட்ட ஆப்பிள் நல்ல ஆப்பிள் தான். அழுகுன ஆப்பிள் தான் ஒரு கெட்ட ஆப்பிளை அழுக வைக்க முடியும்ன்ற சக்தி நம்மள்ட்ட இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன், கொடுக்க கூடாது, ரெண்டும் தப்பு தான். வாங்கவும் கூடாது, ரெண்டுமே தப்பு தான். ஆனா கொடுத்தா வாங்கிக்கிட்டு, ஏன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் 5 ஆண்டு கால மக்கள் தானே. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இல்ல, இன்னைக்கு இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50% வந்து முதியவர்களுக்கு ரயில்வேல நாம அவங்களுக்கு சலுகை கொடுத்தோம், இன்னைக்கு அது இல்ல. அப்ப இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் 66 ரூபாய், இன்றைக்கு 102 ரூபாய். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 லிட்டர் டீசல் 45 ரூபாய், இன்னைக்கு 95 ரூபாய். பிரச்சாரம் கிடையாது, நேரம் முடிஞ்சிருச்சுன்னா மக்கள் பாதிப்பு. தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இது அப்படி கிடையாது. இது வந்து இந்த ஒப்பீடு என்பது இருக்குல்ல, நான் 5 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து கங்கையை கொண்டு வந்து நான் காவிரியில இணைச்சிருவேன், இது நம்ப கூடாது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு விலைவாசி,
இன்னைக்கு இது நாளைக்கு எப்படி இருக்கு, மக்களை மனதை தைரியப்படுத்திக்கங்கன்னு சொல்ல வரேன். நான் இவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்லுது என் வேலை கிடையாது. அதே சொல்லிருக்கலாம். இவ்வளவு சொன்னது வேணாம். அது ஒண்ணுதான் சொல்லல. அது சொல்ல மாட்டேன். ஒண்ணு மட்டும் தான் சொல்லல அக்னீஷ். அது சொல்ல மாட்டேன். மீதி எல்லாம் சொல்லியாச்சு. அது நீங்க யாருக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் பாதிப்படைவது மக்கள் ஒவ்வொரு முறையும். ஆனால் நீங்க பழி போடுறதும் மக்களை தான் போடுறாங்க. மக்கள் காசு வராங்க, மக்கள் காசு வாங்குறாங்க. ஆமா, எந்த அரசியல்வாதியும் பாராளுமன்றத்திற்கு ஆட்டோவை பிடிச்சுதான் போறாங்களா, ஓலா ஊபர்ல தான் போறாங்களா? இல்லையே. கூட்டு பொறுப்பு தானே சொன்னோம். காப்பதுங்கிறது கூட்டு பொறுப்பு தானே. இருந்தாலும் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்தமாக மக்கள் தானே. வரி என்று போகிற போது ஒரு சாமானியன் வெளியில போய் இருட்டுல வழிப்பறி செஞ்சா அது வழிப்பறி. ஆனால் ஒரு அரசாங்கம் திட்டாம அடிக்காம வாங்கினால் அதற்கு பேர் வரி. அப்ப இந்த வரி மென்மேலும் உயர்ந்துகிட்டே போச்சுன்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள் என்ன நம்பிக்கை இழப்பாங்களா இல்லையா? ஆனால் கடமை, இது ஜனநாயக தேர்தலில் கடமை. என்னுடைய உரிமை ஓட்டு போடணும். அது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு, எல்லாரும் 18 வயசு இருக்கிறவங்களும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. ஆனால் இதுல பெண்களும் நடுத்தர வயது வாக்கள், நீங்க சொன்னது உண்மை சார். பெண்களும் புதிதாக சேர்ந்த நடுத்தர வயதினரும் தான் ஒரு வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக மாற்றக்கூடிய சக்தி உண்டு. அதுதான் யதார்த்தமான ஒரு புரிதல். அதுதான் தீர்மானிக்க போகுது. ஆனா இவங்க என்னன்னா, பணம் எல்லாரும் வாங்குறாங்களா? இல்ல, எல்லாரும் வாங்குறது இல்ல. இந்த பணம் வாங்குறதுல யாராவது ஒரு ஆய்வு பண்ணி இவர்கள் எல்லாம் பணம் வாங்குகிறார்கள், இந்த வயதுக்காரர்கள் வாங்குவதே கிடையாது, இவர்கள் சுயநலம் மிக்கவர்கள், இவர்கள் சுயமரியாதை உடையவர்கள், இந்த ஆய்வு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லையே. அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ ஒரு தடவை நீங்க என்ன அப்படியே ஆளாத்தி கொடுத்து பண்றீங்க, அடுத்து முதுகுல குத்தி தள்ளி விட்டுறீங்க. இதை மக்கள் பரிசீலிக்க வேண்டும். எந்த அரசாங்கமா இருந்தாலும், மத்தியில காங்கிரஸ் பாஜக இருந்தாலும், தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இருந்தாலும், மக்களுடைய எதிர்பார்ப்பு இவர்களுக்கு விலைவாசி குறையாதா? சரி திரு ஷாம், சித்தாந்தம் கொள்கையெல்லாம் தீர்மானிக்கிறது இல்ல தேர்தல் முடிவுகளை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தீர்மானிக்குது, வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு அப்படின்னு திரு பாக்கி சொல்றாரு. அப்படிதானா? இல்ல அந்த சித்தாந்தத்துக்குள்ள இதை கொண்டு பேசிடுறாங்களா கட்சிகள்? சித்தாந்தத்துக்குள்ள இது எல்லாமே சேரத்தான் செய்யும். இப்போ ஏழ்மையை ஒழிப்போம் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் தான். ஒரு காலத்துல சோசியலிசம் பேசுறது ஒரு பெரிய அந்த தேவையாக இருந்தது. ஆவடியில காங்கிரஸ் மாநாட்டுல சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசம். இப்படி ஒரு காலத்துல எல்லாமே பொது உடைமை. இன்னைக்கு திரைப்படப்பாளர்கள் தோழர் அண்ணாதுரைன்னு நோட்டீஸ் அடிப்பாங்க. இதெல்லாம் காமனா இருந்தது. அதுவும் சித்தாந்தம் தான். இப்போ அருமையை ஒழிப்போம், இல்லைன்னா எல்லோருக்குமான சமூக நீதி, அனைவருக்குமான மருத்துவம், இவையும் சித்தாந்தத்துக்குள்ளதான் அடங்கும். சமுதாயத்தை எல்லா சித்தாந்தமும் அதை தானே பேசும். இல்ல, வேதாந்தம் வேற, சித்தாந்தம் வேற. வேதாந்தம் வேற, சித்தாந்தம் வேற. சித்தாந்தம் வேற. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். பாக்கி சொன்ன கருத்துகள், பெரும்பாலான கருத்துகள் எனக்கு உடன்பாடானதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா போன தேர்தலுக்கும் 2019க்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில ஒரு பெரிய மாறுபாடு நான் என்னன்னு பாக்குறேன்னா, போன தடவை 18 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் முதல்ல அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு 4 சேர்ந்தது. ஆக 22 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் 2019 நடந்தது. எனவே தேசிய அளவிலான பிரச்சனைகள் தவிர மாநில அளவிலான பிரச்சனைகள் அதிகம் பேசப்பட்டன. இந்த முறை விளவங்கோடு ஒரே ஒரு இடைத்தேர்தல். ஒருவேளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம், ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி அறிவிக்கப்படலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே அகில இந்திய பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் பேசப்பட்டது. விளவங்கோடு இடைத்தேர்தலை பத்தி பெரிய நம்ம கவரேஜ் கூட இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். அப்போ அந்த 2019க்கும் இதுக்குமான மாபெரும் வேறுபாடு அது. அதையும் நான் மனதில் கொண்டு இந்த தேர்தல் அணுகணும். மும்முனை போட்டின்னு பார்க்கும்போது போன தேர்தலே ஒரு மும்முனை போட்டி இருந்துச்சு. அதாவது டிடிவி தினகரன் அதிமுக போட்டி வேட்பாளர். ஆனா அவருக்கு அமமுக பெயர் இல்ல, தனி சின்னம், பரிசு பெட்டி தனி சின்னம். சில தொகுதிகள்ல 15-20% ஓட்டுலாம் வாங்கியிருந்தாங்க. ஆவரேஜ் 6% கிடைச்சது. அதையும் நம்ம மும்முனை போட்டியா தான் கணக்குல எடுக்கணும். இல்ல பைபோலாரா இல்லையான்றதான் இந்த 3வது அணியை வச்சு சொல்லணும். இந்த முறையும் அப்படித்தானா இல்லையான்றதானே? இல்ல, அதாவது 3வது அணி ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்கினாலே இந்த முதல் 2 அணியில வெற்றி தோல்வி மாறி வரும். இந்த முறை 3வது அணி எதுவாக இருந்தாலும் அது குறைந்தபட்சம் 10%, அதிகபட்சம் 20% வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக அது முதல் அணிக்கு பெரிய வாய்ப்பாக அமையும் என்பது எனக்கு பார்வை. ஓகே, இந்த வேதாந்த சித்தாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் சுருக்கமா?
வேதாந்தம் வந்து ஒரு ஆன்மீகம் கலந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது வேதாந்தமா தான் இருக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த சூரிய தலை உதாரணம் கூட அதுக்கு பொருத்தமானதுதான். இப்போ போன முறை 2019 பிரதமர் மோடி அவர்கள் இருந்த தியான குகை, இதுவும் வந்து அதுக்கு பொருத்தமானதுதான். ரகு சொன்ன பல விஷயங்கள் வந்து நிகழ்கால அரசியலுக்கு ரொம்ப பொருத்தமானதுன்னா நான் முதல்ல ரொம்ப பொருத்தமானது. அப்போ நம்ம எதை வந்து உண்மையிலேயே வலியுறுத்தணும்னா அதிகபட்ச ஓட்டு சதவீதம் தான். இது கூட கூட இந்த தீமைகள் இருந்தாலும் அந்த தீமைகளின் பாதிப்பு குறையும் என்பது எனக்கு கருத்து. திரு ஆர்கே, இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது கடந்த தேர்தலையும் இருந்துச்சு, 2014 இருந்துச்சு, 19 இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. இது என்ன மாதிரியான அரசியல் தன்மையை இந்த முறை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அது ஒரே மாதிரியான இம்பாக்டா இல்ல இந்த மூன்றாவது அணிக்கு வேறு விதமான ஒரு தன்மை இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல 2014 எடுத்தீங்கன்னா அனைவரும் வந்து தனித்தனியாக களம் கண்டார்கள். அந்த இதுல வந்து யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த்ங்கிறது மிக தெளிவாக அன்னைக்கு வந்து திட்டவட்டமாக அறிய வந்தது. 2016 தான் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக நான் காண்கிறேன். அப்பதான் அந்த விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்து அவர்கள் கூட ஒரு மூன்றாவது அணி என்ற அந்த அளவில் வந்து உருவாகி அதன் காரணமாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக கம்மியான ஒரு வாக்கு சதவீதத்தினுடைய அந்த வித்தியாசத்தில் வந்து கைவிடப்பட்டது. அதுதான் கைவிட்டார்கள் திமுக. அப்ப அதுதான் ஒரு முக்கியமான ஒரு மூன்றாம் அணியினுடைய முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக பாக்குறேன். அதுதான் நம்மளுடைய செழித்தும் அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்டே முடிந்து விட்டது. அதாவது என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தோ அந்த தருணத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி அந்த மூன்றாம் அணியை ப்ரூவ் பண்ணிடுச்சு. இது எங்களால் முடியும் என்ற அந்த கருத்து, அதாவது நாங்கள் சிறிய ஒரு கூட்டணி தான், அப்படி இருந்தால் கூட எங்களால் என்ன செய்ய முடியும் என்பது வந்து திமுகவுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை வந்து உணர்த்தி விட்டார்கள். அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிச்சு. 2019 ஆனாலும் சரி, 2021 ஆனாலும் சரி, இப்ப இருக்கின்ற தேர்தல் ஆனாலும் சரி, இது எல்லாமே வந்து இருமுனை போட்டிகளாகத்தான் இருக்கும். இப்போ வந்து சில இடங்களில் வந்து அது காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக இருந்தால் கூட அங்கே இருமுனை போட்டி தான். இப்போ புதுச்சேரி எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக தான். அங்க மூணாவது ஒரு கட்சி கிடையாது. அதிமுக இருக்கிறதுன்னா அங்க இருக்கிறது சைட்ல இருக்கிறது, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க அதிமுக வேட்பாளரும் நேற்று நான் போட்டியில் இருந்து விலகிறேன்னு ரொம்ப ஆச்சரியமான அறிவிப்பா இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ நெல்லையில கூட பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் இருக்காங்க. அது யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளருடைய அதே ரிலீஜன்ல இருந்து ஒரு வேட்பாளர் வந்து போட்டிருக்காங்க. அது நயனார் வெர்சஸ் இவரு காங்கிரஸ் வேட்பாளருடைய ஃபைட்டாக தான் அங்கேயும் இருக்கிறது. அது இருமுனை போட்டி தான். அப்ப நீங்க என்டையர் தமிழ்நாடு எடுத்து பார்க்கும்போது மும்முனை போட்டி என்னது, அது வந்து கான்செப்ட் அளவில் வந்து அது வந்து பாஜகவுக்கு சொல்றதுக்கு வந்து நன்றாக இருக்குமே தவிர, அதே மாதிரி நாய்டா சேனல் அது வர்றதுக்கு எளிதாக நன்றாக இருக்குமே தவிர, அது நம்மளுக்கு நாம இங்க இருந்து அதை பத்தி அந்த கொஞ்சம் விரிவாகத்தான் உட்கார்ந்து பேச வேண்டும். நிச்சயமாக அது இருமுனை போட்டியாகத்தான் காண வேண்டும் இருக்கு. தேனி எடுத்துக்கீங்களேன். தேனியில வந்து தேனியில பாத்தீங்கன்னா கூட தங்க தமிழ் செல்வன் வெர்சஸ் இவருதான் இருக்கிறது, டிடிவி தான் இருக்கிறது. ராமநாதபுரம் எடுத்துக்கங்க, ராமநாதபுரம் ஓபிஎஸ் வெர்சஸ் நவாஸ் கண்ணீன் தான் இருக்கிறது. 40 தொகுதிகளிலுமே இருமுனை போட்டி தான். அதானே இருமுனை தான், இருமுனை போட்டிகள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. திரு பாக்கி, எல்லா தொகுதிகள்லயுமே இருமுனை போட்டி தான். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பலவீனமா தான் இருக்கிறாரு அப்படின்னு திரு ஆர்கே நீங்க சொல்ற தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மாற்ற முடியாது. எப்பவுமே ஒன்று இந்த இயக்கம் அல்லது அந்த இயக்கம் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு. நடுவில் சில சமயம் இடைக்காலத்தில் மூன்றாவது சக்தி நான்காவது சக்தி எல்லாம் வந்தால் கூட அது நெக்லிஜிபிளாக போயிருக்கு எல்லா தேர்தலையுமே. டிசைடிங், அதாவது தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது முழுமையான இடத்தை தான் பெற்று இடங்களில் வென்று வருது. பெரும்பான்மை கூட்டணி அந்த மாதிரி வந்தது கிடையாது, எப்பவுமே வந்தது கிடையாது. அது தமிழ்நாட்டுடைய கேரக்டர். ஒன்று டிசைட் பண்ணிடுவாங்க, இவரே இல்லைன்னா அவர் அப்படிங்கிறது தான். அதில் அதனால தான் மூன்றாவது அணிங்கிறது எடுபடாமல் போச்சு. கேரளாவில் எடுத்துக்கலாம் மிக்சராக இருக்கும், சில மற்ற மாநிலங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் நிலைமை. அப்புறம் ஒரு கூடுதல் கருத்து சொல்லணும். சித்தாந்தத்தை பற்றி நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, 77 எமர்ஜென்சி காலம், எமர்ஜென்சி சர்வாதிகாரம் அந்த எதிர்ப்பு இருந்தபோது தமிழ்நாடு தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பகுதியில் காங்கிரஸ் அபரிமிதமாக வெற்றி பெற்றது. அதன் விளைவு என்னன்னா, இப்போ நானே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துக்கு உட்பட சொல்கிறேன். ட்ரெயின் நேரத்தோடு வந்தது, அலுவலகம் நேரத்தோடு இயங்கியது. இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு, ஆனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது என்கிற மனப்பான்மை இருக்குது. மூன்றாவது 67 திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றி இந்திய எதிர்ப்பு மட்டுமல்ல, அரிசி தட்டுப்பாடு. ஆக வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் என்னவோ அதுதான் பார்க்குறாங்க. அதனால தான் திராவிட இயக்கங்கள் நலத்திட்டங்களை அதிகமாக கவனம் செலுத்தும். ஓகே திரு ரகு, மும்முனை போட்டி பலமுனை போட்டின்னு சொன்னாலும் முதல் அணிக்கு தான் இது சாதகமாக அனுகூலமாக இருக்குது அப்படின்னு திரு ஷியாம் குறிப்பிட்டார்.
அதுதான் ட்ரெண்டா இப்போவுமே? ஆமா, அது நீங்க நேச்சுரலா ஒரு ஓட் ஷேர்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம வரலாறுகள்லேருந்து எடுக்கிறது ஒன்று, அப்புறம் வந்து இப்போ இருக்கிற நிலவரம் ரெண்டுத்தையும் நீங்கள் கொலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு அணிக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் இந்த மும்முனை இருமுனை பற்றி கேட்டிங்கல்ல, ஐ வுட் சே இட் இஸ் a trend across the country. across the country. ஆமா, ஏன்னா நீங்க கர்நாடகால மும்முனை இருந்தது, ஜனதாதள் செக்யூலர் வந்து தனியா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்து போட்டி போடுறாங்க. பேசிக்கலி அங்க வந்து இதுதான் இருமுனை போட்டி தான். உத்தரப்பிரதேஷ்ல பிஎஸ்பி வந்து தனி ஃபோர்ஸா இருக்காங்க. they won 10 seats in 2019. பட் அங்கேயும் வந்து இப்போ போட்டி அப்படின்னு பார்த்தா 2 பெரிய கூட்டணிகளுக்கு இடையில உள்ள போட்டி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் அந்த ரேஸ்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் தெலுங்கானால இருந்தது ஒரு சீரியஸ் மும்முனை போட்டி அப்படின்னு நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கானாவில் சொல்லலாம். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ ஆட்சியில் இருக்கிற ஒரு புது கட்சி, ஆட்சிக்கு வர துடிக்கும் இன்னொரு கட்சி, ஓரளவுக்கு பேஸ் இருக்கிற பிஜேபி. பட் வந்து இந்தியன் கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திஸ் ஆர் தட் தான். தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம். பியூ சின்னப்பாவா, தியாகராஜ பாகவதரா, எம்ஜிஆரா, சிவாஜியா, ரஜினியா, கமரா, அஜிதா, விஜயா, இப்படி தான் நம்ம போவோம். ஏ ரகுமானா, இளையராஜா, இந்த பைனரி பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு, இதுவா அதுவா கேட்கறது. ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே திரு அக்னேஸ்வரன், சுருக்கமாக அதில் நுணுக்கமாக ஒன்று வந்து திரு ஆர்கே சொன்னதுலேருந்து அந்த இப்போ பேசிட்டு இருக்க இருதுருவ அரசியல் அப்படின்னு நம்ம வைக்கிற தொனியில் வைக்கிறக்கூடிய கேள்வி வேறாகவும், திரு ஆர்கே சொன்னது சில இடங்களில் அந்த இருதுருவ அரசியலில் மூன்றாவதாக இப்போ புதிதாக சேர்ந்திருக்கிறவங்களும் வர்றாங்க, இருதுருவ அரசியலில் அந்த இதில் களத்தில் வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை சில இடங்களில் மாறப்போகுது அப்படின்னு தான் அவர் குறிப்பிடுறார். மாறலாம். 67க்கு முன்னாடி மத்தியிலும் மாநிலத்திலும் செல்வாக்கு பெற்ற கட்சிகளை இருந்தபோது அதை வந்து சில திராவிட கட்சிகள் போராடித்தான் இங்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அது மொழி, பெண் கல்வி, இது மாதிரி இடஒதுக்கீடு, இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கு இருந்த வறுமை, அப்போ இதெல்லாம் வச்சு தான் காங்கிரஸ் பல ஆட்சி காலமாக இருந்தாலும் அதை வீழ்த்துவதற்கு அன்றைக்கு திராவிட கட்சியினுடைய முயற்சி, அவங்களுடைய வந்து ராப்பகலா உழைச்சாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு தேசிய கட்சிகள் இங்கு இதுவரைக்கும் வரல. ஆனால் இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சி வர நினைக்கிறது. செயல்கள் இருந்தால் எந்த கட்சியும் தூக்கி தள்ளிட்டு போங்கப்பா அப்படின்னு மாற்றாக வரும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஆளுகிற கட்சி கடைசியா நான் வந்து நடந்ததை தான் பார்ப்பேன். நடக்க போறது வானத்திலிருந்து பெய்யும், அதை நான் நம்பல. 37 விழுக்காடு ஆளு எதிர்கட்சி, 34 விழுக்காடு. இதை விட அதிகமாக இருந்தால் அதை நான் மூன்றாவது அணின்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் நினைக்கவே முடியாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான். வரட்டும் வந்த பிறகு நம்ம வந்து நேஷனலிசம் பத்தி பேசுறோம், அந்த சப் நேஷனலிசம் பத்தியும் பேசணும். அது இந்தியாவில் ஒரு மேஜர் ஃபேக்டர். இன்ஃபேக்ட் நேஷனலிசத்தை விட பேஷனேட்டா அதை வந்து தூக்கி பிடிக்கிறவங்க இருக்காங்க. மக்களுக்கு அது முக்கியம். அதான் ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து இந்தியரா, அதாவது தமிழரா இங்க பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்திய குடிமகனா இருந்து ஆஸ்திரேலியா போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னா I will become an Australian. அந்த சிட்டிசன்ஷிப் மாறிடும். ஆனால் என்னோட எத்னிக் ஐடென்டிட்டி as Tamil will be there. will always be there. அதை நீங்க மறந்துடவே கூடாது. இந்த சப் நேஷனலிசம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்க வந்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அதிகமாக மராட்டியர்கள் கொடுக்கிறார்கள், அவர் தமிழர்கள் கொடுக்கிறார், அவங்க பாராட்ட மாட்டேங்கிறீங்களே. டிஸ்க்ளைமரே பிரச்சாரம் மாறாக அவர் துண்டிக்கிறீங்களே. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேசுகிறேன். பிரதான கூட்டப்பட்டு